நட்சத்திர பலன், ராசி பலன். அதாவது நட்சத்திரத்தை பேஸ் பண்ணி பலன் பார்க்குறது பெஸ்ட்டுங்களா, இல்லை ராசியை பேஸ் பண்ணி பலன் பார்க்குறது பெஸ்ட்டுங்களா, எது ஒரு பெஸ்ட் மெத்தட்ன்றதை பற்றி இந்த வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அதுக்கு முன்னாடி இதுவரையும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் அஸ்ட்ராலஜி ப்ரெடிக்ஷன்ஸ் அண்ட் அஸ்ட்ராலஜி ரிலேட்டடான வீடியோஸ் எல்லாமே நம்ம போடுறோம். உங்களுக்கும் அஸ்ட்ராலஜி சம்மந்தப்பட்ட டவுட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோவாக நான் போட ட்ரை பண்ணுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வியூவர் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா நட்சத்திர பலன்களையும் அப்லோட் பண்ணுங்க அப்படின்னு ரெக்வஸ்ட் பண்ணியிருந்தார். நட்சத்திர பலன்கள், நட்சத்திரம் அண்ட் ராசி எது ஒரு பெஸ்ட் மெத்தட் அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா சந்திரனை வச்சு தான் பார்த்தீங்கன்னா கால்குலேட் பண்ணுவாங்க. ஒரு நட்சத்திரம்னு பார்க்கும்போது ஒரு நாள் கால்குலேட் ஆகும், ஒரு ராசின்னு பார்க்கும்போது 2.5 நாள் கால்குலேட் ஆகும். ஆனால் இதில் ஒரு சின்ன பிரச்சனை என்னென்னா, நட்சத்திரத்துக்கு 4 பாதம் இருக்கும். ஒரு நட்சத்திரத்துக்கு 4 பாதங்கள், 27 நட்சத்திரங்களுக்கும் பாதங்கள் இருக்கும். ஆனால் ராசி அப்படி கிடையாது. ஒரு சர்க்கிள், ஒரு வட்டம், அதாவது ஒரு வட்டத்தை பார்த்தீங்கன்னா 12 பாகமாக பிரிக்கும் போது டிவைடட் பை 12ன்னு பார்க்கும்போது ஒரு ராசியும் 30 டிகிரியாக பிரியும் எக்ஸாக்டாக. அதாவது மேஷ ராசி 30 டிகிரி, 0 to 30 டிகிரி, ரிஷப ராசி 30 to 60 டிகிரி, மிதுனம் 60 to 90. இந்த மாதிரி ஒரு ராசியும் 30 டிகிரியாக பிரியும். 360 டிகிரிஸ்க்கு பார்த்தீங்கன்னா 12 ராசியும் பிரியும். ஆனால் நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா இந்த 30 டிகிரிஸ்க்குள்ளே கவர் ஆகாது நட்சத்திர பாதம்ன்றது. சப்போஸ் நீங்கள் கிருத்திகை நட்சத்திரத்துக்கு நீங்கள் பலன் பார்த்தீங்கன்னா, கிருத்திகை நட்சத்திரம் முதல் பாதம் மேஷ ராசிலையும், 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம் ரிஷப ராசிலையும் மாறும். அப்போ உங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன்ன்றது கிரியேட் ஆகலாம். ப்ரெடிக்ஷன் மிஸ் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு இந்த குரு பயிற்சியை எடுத்துக்கோங்க. குரு பயிற்சி மே 14ஆம் தேதி ரிஷப ராசியிலிருந்து மிதுனத்துக்கு மாறுவார். மிருகசீரிடம் நட்சத்திரத்தை தான் குரு பகவான் இருக்கார் இப்போதைக்கு. ஆனால் மிதுனத்துக்கு மாறினதுக்கப்புறம் மிருகசீரிடம் நட்சத்திரம் முதல் பாதம், 2ஆம் பாதத்துக்கு ஒரு சின்ன ரிலீஃப்ன்றது இருக்கும். அதே சமயம் 3ஆம் பாதம், 4ஆம் பாதத்துக்கும் ஒரு சின்ன நெகட்டிவிட்டியும் இருக்கும். பிகாஸ் மிருகசீரிடம் நட்சத்திரம் முதல் பாதம், 2ஆம் பாதம் ரிஷப ராசியிலையும், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம் மிதுன ராசியிலையும் பிரிஞ்சிருக்கு. அந்த பிரியும் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பலன்ன்றதும் கொஞ்சம் மாறும். ஏன்னா நட்சத்திர பலனை விட இந்த 30 டிகிரின்னு பிரித்து பார்க்கும்போது வரக்கூடிய பலன் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் அக்யூரேட்டாக இருக்கும். நட்சத்திர பலன்களும் வேலை செய்யும், வேலை செய்யாதுன்னு சொல்லலை. பட் ஆனால் அதை விட ராசி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெட்டராக இருக்குன்னு சொல்லலாம். மிருகசீரிடம் நட்சத்திரம் மட்டும் கிடையாது, இந்த மாதிரி 2 ராசியில் பிரியக்கூடிய நட்சத்திரம் எல்லாமே, அதாவது கிருத்திகை, மிருகசீரிடம், புனர்பூசம், உத்திரம், சித்திரை, விசாகம், உத்திராடம், அவிட்டம், பூராட்டாதி, இந்த நட்சத்திரம் எல்லாமே பார்த்தீங்கன்னா 2 ராசியில் பிரியக்கூடிய நட்சத்திரங்கள். இந்த நட்சத்திர பலன் பார்க்கும்போது மக்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன்ன்றது வரலாம். ப்ரெடிக்ஷன் மிஸ் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. அதனால் பெஸ்ட் மெத்தடுன்னு பார்த்தீங்கன்னா அந்த 30 டிகிரி கால்குலேஷன், அதாவது ராசியை பேஸ் பண்ணி பார்க்குறதே பார்த்தீங்கன்னா ஒரு பெஸ்ட் மெத்தடுன்னு சொல்லலாம். ஒரு கன்ஃபியூஸ் இல்லாமல் இருக்கும், ஒரு பெஸ்ட் மெத்தடுன்னு சொல்லலாம். நம்ம டீட்டெயில்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் நோட்டிஃபிகேஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.